ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 உருளைக்கிழங்கா வேக வச்சு எடுத்துருக்கோம். அது வந்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கோம். இப்போ அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறோம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க மசிச்சு. இப்போ அது கூட கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கோங்க. நாங்கள் சேர்க்கல, சாப்பிடும் போது வாயில் கடிப்போம்னு சொல்லிட்டு. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக மைதா மாவு, அது கூடவே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ரொம்ப தண்ணியெல்லாம் வேணால், கொஞ்சம் திக்காகவே இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்கு மிக்சர், அதை வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சாச்சு. இப்போ நல்லா ஒரு சாண்ட்விச் ப்ரெட் அந்த மாதிரி ப்ரெட் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்வீட் ப்ரெட் எடுத்திங்கன்னா அது நம்மளால் இது பண்ண முடியாது, அது வந்து பெருசாகவும் இருக்காது. அதனால தான் இப்போ இந்த ப்ரெட்டில் ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு, இது நம்ம அந்த ரொட்டி தேய்ப்போம்ல அந்த மாதிரி ஒரு கட்டை வச்சு கொஞ்சம் தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் மெலிசாகவும் கொஞ்சம் நீட்டாகவும் ஆகும். இந்த மாதிரி தான் தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சு ரோல் பண்ணி இதை வந்து சீல் பண்ணிவிடுங்க. அந்த மைதா மாவு வச்சு இந்த மாதிரி நம்ம எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். செஞ்சு எடுத்துட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பட் இந்த ஸ்நாக்ஸில் ஒரு ஃபால்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆயில் ரொம்ப உரியுது. அது ஒரே ஃபால்ட் தான். இது நீங்கள் வந்து வேறு மாதிரி பிரெட் க்ரம்ஸ் போட்டு கூட செஞ்சு பார்க்கலாம். பட் நீங்கள் பிரெட் போட்டிங்கன்னா ஃபுல் ஆயில் உரியுது. ஏன்னா ஃபுல் பிரெட்டில் கவர் போட்டுருவோம்ல, அதனால ஆயில் நல்லா உரியுது இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.